இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு மார்ச் மாத பலன்கள். மார்ச் மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, மிதுன ராசியில குரு பகவான் இந்த மார்ச் மாதம் வக்ர நிலையில இருக்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதத்தின் தொடக்க நாளான அந்த 1ஆம் தேதி அந்த சந்திரன் ஆகப்பட்டவர், அந்த சந்திரன் பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 4ஆம் இடமான அந்த கடக ராசியில பயணிக்கிறார். கேது பகவான் சிம்ம ராசியிலையும், கும்ப ராசியில சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், ராகுன்ற கிரகங்கள் 4 கிரகங்களோடு சேர்ந்து அந்த ராகு பயணிக்கிறார். மீன ராசியில சனி பகவான் இயல்பு தன்மையோட இருக்கிறார். இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதம் 2 கிரகங்கள் மட்டும்தான் பயிற்சி ஆகுது. அதுல சுக்கிரன் உச்சம் பெற்று போக போறார் 2ஆம் தேதி மார்ச் மாதம் மீன ராசிக்கு. அந்த மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு 26ஆம் தேதி மார்ச் மாதம் அந்த சுக்கிரன் ஆகப்பட்டவர் பயிற்சி ஆகிறார். இதுல அடுத்து பயிற்சியாகக்கூடிய அந்த கிரகம் பாத்தீங்கன்னா சூரியன் ஆகப்பட்டவர் 15ஆம் தேதி மார்ச் மாதம் அந்த மீன ராசிக்கு சனியோட சேர்ந்து பயணிக்க போறாரு. இந்த மாதிரியாக இந்த மாதத்துல, இந்த மார்ச் மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரப்படி ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் உண்டான பலன்களை பற்றி தான் இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். சிம்ம ராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ராசி இந்த சிம்ம ராசி. எப்போதுமே ஒரு தெய்வத்தினுடைய பலத்தை நம்பி சில வேலைகளை செய்யக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள் தான். யாரையும் நம்ப மாட்டேன், தெய்வம் என் பக்கத்துல இருக்கு, அந்த கடவுளே என் பக்கண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த கடவுளினுடைய முழு பலத்தையும் நம்பி உழைப்பவர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள். அந்த கடவுளினுடைய முழு ஆசிர்வாதமும், முன்னோர்களினுடைய ஆசிர்வாதமும் முழுமையாக இருக்கக்கூடிய ராசி என்பர்கள் நம்ம சிம்ம ராசி என்பர்கள் தான். ஆனா கடந்த ஒரு 2 வருடங்களாக பாத்தீங்கன்னா கேது பகவான் சஞ்சாரம் செய்யறதுனால நிறைய சிம்ம ராசி என்பர்கள் நம்ம பேசாம ஒரு என்ன சொல்றது, ஒரு துறவரம் வரைக்கும் நம்ம போயிட்டா என்ன, நம்மளுக்கு இந்த குடும்ப வாழ்க்கையே வேண்டாம், நம்மளால இந்த குடும்பம் மிக பெரிய அளவுக்கு பிரச்சனையை சந்திச்சிட்டு இருக்கு, குடும்பத்துல இருக்கிறவர்களால நம்ம இந்த அளவுக்கு பிரச்சனையை சந்திச்சிட்டு இருக்கிறோம், இப்படி அந்த வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு வெறுப்பு தன்மை அப்படின்றது கடந்த 1.5 வருடங்களாக 2 வருடங்களுக்கு மேலாக பயணிச்சிட்டு இருக்கு. அதுல காணாத குறைக்கு அஷ்டம சனி வேற. அஷ்டம சனி அப்படின்னு சொன்னாலே இவர்களினுடைய உழைப்புலதான் முதல்ல கை வைக்கும். யார் யாரெல்லாம் டவுன் டு எர்த்தா வேலை செய்யறாங்களோ, அதாவது எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு, இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அந்த அஷ்டம சனி பெரிய அளவுக்கு பாதிப்புகளை தராது. ஆனா ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு வைக்கிறீங்க, நம்ம இன்னைக்கு இந்த வேலையை செய்தா நம்மளுக்கு இந்த வருமானம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு நீங்க ஏதாவது ஒரு எதிர்பார்ப்புகளோடு செய்தீங்க அப்படின்னா அங்கதான் சனி பகவான் நமக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாரு. அஷ்டம சனியாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாரு. எங்க உங்களுக்கு, அதாவது சனி பகவான் அப்படின்றது ஒரு கர்மகாரகன், வேலைக்காரகன், அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு தர்மகாரகனும் கூட. அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அந்த சனி பகவானே 8ஆம் இடத்துல சஞ்சாரிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு உழைப்புனால பிரச்சனைகள், அதாவது நீங்க ரொம்ப டெடிகேட்டடா வேலை செய்வீங்க, ஆனா அங்க இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா உங்களை மதிக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த உழைப்பையே வெறுக்கக்கூடிய அளவிற்கு அந்த சனி பகவான் உங்களுக்கு தொந்தரவுகளை கொடுக்க ஆரம்பிச்சிருவார். இப்போ ஒரு பிசினஸே செய்றீங்க, அதுலயும் இந்த சிம்மராசி என்பவர்கள் அதிகப்படியாக செய்யக்கூடிய ஒரு தொழில் அப்படின்னு பாத்தீங்கன்னா உற்பத்தி சார்ந்த தொழிலை பண்ணுவாங்க. எதையெல்லாம் செய்ய முடியாதோ அதையெல்லாம் செய்யக்கூடியவர்கள் நம்ம சிம்மராசி என்பர்கள். மலையை கட்டி போட்டு இழுக்கணும், யானைக்கு தீனி போடணும், இந்த மாதிரியாக யார் யாரெல்லாம் சாதாரணமான சில விஷயங்களை எல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதை எல்லாத்தையுமே தொழிலாக எடுத்து நடத்துபவர்கள் நம்ம சிம்மராசி என்பர்கள். இப்படி இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அந்த தொழில் ரீதியான நிறைய பிரச்சனைகளை, அதாவது வழக்குகள், தேவையில்லாத ஒரு சண்டை சச்சரவுகள், தொழிலாளர்கள்னால பிரச்சனை, ஒரு 5 பேர் கான்ட்ராக்ட் பேசிஸ்ல வேலை செய்யறதுக்கு வராங்க அப்படின்னா அந்த 5 பேரும் ஒரேடியா வேலையை விட்டு போகிறது, இந்த மாதிரியாகலாம் அந்த அஷ்டம சனி இந்த மாதிரியாக சில பிரச்சனைகளை தொழில் சார்ந்தும் கொடுப்பதற்கு தயாராக ஆயிடும். அப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கணும், அடுத்த ஒரு அதுக்குண்டான ஒரு கேள்வி. இப்படியே எல்லாம் பிரச்சனையவே நம்ம சனி பகவான் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. காணாத குறைக்கு கேது பகவான் வேற நம்மளுடைய ராசி மேல இருந்து பயணிச்சு
யோசிச்சுட்டு இருக்கிற. அதனால எந்த முடிவும் எடுக்க முடியல மேடம். குடும்பத்துக்கு போனா மனைவி திட்டுறா, கணவர் திட்டுறாங்க, குழந்தைங்க நம்ம பேச்ச கேட்க மாட்டேங்கிறாங்க. அடுத்து வேலை செய்யறதுக்கு வந்தா வேலையில நம்மளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது. சரி வேலையெல்லாம் விட்டுட்டு தொழில் செய்ய போலாம் அப்படின்னா தொழில போனோடனே 20 லட்சம் ரூபாய் லாஸ் ஆயாச்சு. இப்படி எல்லாம் எந்த பக்கம் போனாலும் நமக்கு என்ன செய்யறதுன்னே தெரியாம இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இதுக்குண்டான நிவர்த்தி அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஜோதிடத்துல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயமே பாத்தீங்கன்னா பிரச்சனைகளை யார் வேணாலும் கண்டுபிடிச்சு சொல்லிடலாம். ஆனா அதுக்குண்டான நிவர்த்திகளை நம்ம எப்படி கண்டுபிடிச்சு சொல்லணும், அப்படின்னாதான் அது நம்ம மக்கள் கிட்ட போய் சேரும். எப்படி நிவர்த்திகளை நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அஷ்டம சனியை நம்ம டீஆக்டிவேட் பண்ணணும். சனி பகவான டீஆக்டிவேட் பண்ணிடணும். பண்ணிட்டாதான் நம்மளுக்கு அந்த வேலை ரீதியான தொந்தரவுகள் நம்மளுக்கு குறையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அப்போ அதை எப்படி டீஆக்டிவேட் பண்றது அப்படின்னா இந்த காலகட்டம் நீங்க ரொம்ப டெடிகேட்டடாலாம் வேலை செய்யக்கூடாது. காலையில 9 to 5 வேலையா, 9 மணிக்கு போங்க, 5 மணிக்கு வெளியில வந்துடணும். ஷார்ப்பா அலாரம் அடிச்ச மாதிரி வந்துடணும். தொழிலாளர்கள் வராங்களா, அவங்களுக்கு உண்டான சில விஷயங்களை ரொம்ப அவங்களுக்கு சில பாசிட்டிவா செய்யறேன் அப்படின்னு பேர் வழி அவங்களுக்கு ஏதாவது நிறைய செஞ்சு நீங்க ஏமாறிடக்கூடாது. அதனால சில விஷயங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், சில விஷயங்கள்ல ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்க வேண்டிய ஒரு அவசியமான ஒரு மாதமாக தான் இந்த மார்ச் மாதம் இருக்க போகுது. இந்த காலகட்டம் 7ஆம் இடத்துல 4 கிரகங்களின் சேர்க்கை. இந்த 4 கிரகங்கள், ஒரு கிரகம் 7ஆம் இடத்துல இருந்தாலே பிரச்சனையை கொடுக்குது. இதுல 4 கிரகங்கள் இருக்கும்போது உங்களுக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட சில யோகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து கலத்திரம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் திருமண வாய்ப்புகளை நம்ம முயற்சி செய்யறது கொஞ்சம் அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு நேரமாக இருக்கும். ஏற்கனவே நீங்க முயற்சி செய்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா ஓகே, இப்பதான் நான் ஃப்ரெஷ்ஷா என்னுடைய பொண்ணுடைய ஜாதகத்தை வெளியில விட போறேன், என்னுடைய பையனுடைய ஜாதகத்தை வெளில விட போறேன், அவங்களுக்குன்னு சில திருமணங்கள் நடத்தி வைக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்ற மாதிரியாக ஃப்ரெஷ்ஷா திருமணத்திற்காக வெளியில வரக்கூடிய அந்த நபர்கள் இந்த மாதத்தை கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது. ஏன்னா 7ஆம் இடத்துல செவ்வாய் ராகு அப்படின்ற கிரகங்கள் இருக்கிறதுனால அது தோஷத்தை கொடுக்கும். உங்களுக்கு திருமண முயற்சியில நிறைய ஒரு தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கும். இதுக்கு அடுத்து நீங்க அதற்குண்டான முயற்சிகளை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு மாதம் கழிச்சு மார்ச்சுக்கு அப்புறம் நீங்க அதை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த முயற்சிகள்ல சக்சஸ் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. இந்த காலகட்டம் இந்த சிம்மராசி என்பவர்கள் விளையாட்டு துறையில மிகப்பெரிய அளவுக்கு சக்சீட் ஆகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதாவது விளையாட்டுல இது வரைக்கும் உங்களுக்கு நிறைய ஒரு வெற்றிகள் இருந்தாலும் ஒரு டார்கெட்டை நீங்க அச்சீவ் பண்ண முடியாம தவிச்சிட்டு இருப்பீங்க. எனக்கு இந்த இடத்துல விளையாடணும், இந்த போட்டியில கலந்துக்கணும், இந்த இடத்துல வெற்றி பெறணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சில டார்கெட் இருக்கும். அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த விளையாட்டு துறை சார்ந்து இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்க போகுது. ஏன்னா விளையாட்டு துறைன்றது ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. டெய்லி ஒவ்வொரு மணித்துளியும் ஒவ்வொரு மணி நேரமும் இவர்களினுடைய பயிற்சிகள் தான் இவர்களை மிகப்பெரிய ஒரு உச்சத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு அமைப்புகளாக இருக்கும். அதுலயும் இப்போ ராசியின் மீதே கேது பயணிக்கிறதுனால நிறைய சிம்ம ராசியில இருக்கக்கூடிய விளையாட்டு அன்பர்கள் பாத்தீங்கன்னா மன ரீதியான சில ஃபிட்னஸ் இல்லாம இருக்கிறாங்க. எவ்வளவோ உடம்புல நல்ல ஃபிட்னஸ் வச்சிருந்தும் மன ரீதியான ஃபிட்னஸ் இல்லாததுனால நிறைய இடத்துல ஒரு தோல்விகளை சந்திக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கிறாங்க. இதுல இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் மாதிரி தான். நிறைய போட்டிகள்ல வெற்றி பெறுவதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு 2வது திருமணம் சம்பந்தப்பட்ட சில முயற்சிகள்லாம் அதிகப்படியாக இருக்கும். முதல் திருமணத்துல தோல்விகள், முதல் திருமணத்துல தேவையில்லாத விவாகரத்து வழக்குகள், இது எல்லாத்தையுமே சந்தித்த இந்த சிம்மராசி என்பர்கள் இந்த மாதம் 2வது திருமணத்துல ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையை அனுபவிக்க ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். நான் இந்த பதிவின் இடையில சொன்ன மாதிரி உங்களுடைய திசா புத்தி சுய ஜாதக பலன்களை நீங்க பாத்துக்கிறது நல்லது. அதை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.